ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நமக்கு செப்டம்பர் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல்லாக நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாளாண்மை. தாளாண்மைனா என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தாளாண்மைனா முயற்சின்னு அர்த்தம். இது வந்து நம்ம திருக்குறளில் படிச்சிருப்போம். தாளாண்மை என்றால் முயற்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி முயற்சி பண்ணி எப்படியாச்சும் இந்த ப்ரிலிம்ஸை நம்ம கிளியர் பண்ணோம். வேக்கன்சியும் நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸும் கிளியர் பண்ணணும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச், தமிழுக்கு வந்து கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸில் முக்கியமான பார்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதாவது சயின்ஸுக்கெலாம் நம்ம வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா சயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம எப்படி படித்தாலும் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாத ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம சயின்ஸ் வந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு படிக்கிறதே ஏகப்பட்டது இருக்குது. தமிழ் இருக்குது, மேத்ஸ் ரீசனிங் இருக்குது, ஜிஎஸும் இருக்குது. அதனால் சயின்ஸுன்றது நம்ம படிக்கிறது வேஸ்ட்டு. ப்ராக்டிக்கலாக இதான் நான் சொல்லுவேன். சும்மா டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்காக எல்லா யூனிட்டும் கவர் பண்ணுறதுக்காகலாம் நான் எதுவும் பண்ணலை. சயின்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்க முடியாது. அப்படி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நாமளும் சயின்ஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை மட்டும் சொல்கிறோம். அதை மட்டும் படிச்சுக்கோங்க, அதுவே போதும். ஏன்னா இது வந்து குரூப் 4 இல்லை, ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் அப்படின்றது இல்லை. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணால் போதும். அதனால் சயின்ஸ்லாம் நம்ம வைக்கல, மீதி இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். நாம் பின்னாடி ஸ்கெடியூல் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஸ்கெடியூல் பார்க்கலாம். ஸ்கெடியூல் வந்து எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொத்தமாக 23 டெஸ்ட் இருக்குது. 23 டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் 1200 கொஷினுக்கு மேலே வந்து கவர் ஆகும். ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், இது ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 23 டெஸ்ட்டுன்றது 24, 25 இந்த மாதிரி கூட போகும். இப்போதைக்கு 23 டெஸ்ட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக படித்தா தான் நம்மளால் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழை கம்பேர் பண்ணுறதை விட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ரிலிம்ஸும் ரொம்ப ஈஸின்னு நினச்சிடாதீங்க. ப்ரிலிம்ஸும் ரொம்ப கஷ்டம்தான். போன எக்ஸாம்லேயே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க. அதனால் நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க. படித்தா மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். வேக்கன்சியும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சுருக்கோம். இது எப்படி நம்ம ஆர்டராக வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் வச்சுருக்கோம். அடுத்தது தமிழ் சமூகம் வச்சுருக்கோம். அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அந்த யூனிட் வச்சுருக்கோம். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஜாகிரஃபி வச்சுருக்கோம். இப்படி எது வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ, எதில் அதிக கொஷின் கேட்குறாங்களோ அதுதான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கொஷின் கேட்பாங்க. இதை விட இன்னும் 20 கொஷின் கேட்குற யூனிட்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் ஏன் இதை நம்ம வச்சுருக்கோம்னா பாலிட்டியில் வந்து நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாம். மற்ற யூனிட்ஸில் கூட கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறையா கேட்பாங்க. அதில் கொஞ்சம் கொஷின் போகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் பாலிட்டியில் வந்து 15 கொஷின் கேட்டாங்கன்னா அதில் 12 கொஷினுக்கு மேலே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதனால தான் நம்ம பாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். இதில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் எத்தனை கொஷின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 கொஷின் தான் இருக்கும். இந்த 50 கொஷின்லேயே உங்களுக்கு எல்லாமே கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாக தான் வைக்க போகிறோம். கூற்று காரணம் இந்த மாதிரி தான் எல்லா கொஷினுமே இருக்க போகுது. ஏன்னா குரூப் 4க்கே நமக்கு எப்படி கேட்டாங்கன்னு தெரியும். அப்போ குரூப் 2க்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே எப்போவுமே குரூப் 2வில் கஷ்டமாக தான் கேட்பாங்க. இந்த டைம் வந்து இன்னும் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் கொஷின் தான் செட் பண்ணுவோம். டெஸ்ட் பேஜோட கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. பாலிட்டியில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வரைக்கும் ஃபஸ்ட் டெஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியுரிமை, அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் டெஸ்ட்டு இருக்குது. அது நீங்கள் இதில் ஸ்கெடியூல் வந்து பார்த்துக்கோங்க. அதுலேயும் 50 கொஷின் தான். மொத்தமாக பாலிட்டியில் மட்டுமே நம்ம 5 டெஸ்ட் வந்து வச்சுருக்கோம். 4 டெஸ்ட் வந்து யூனிட் வைஸாக இருக்கும். 5ஆவது டெஸ்ட் வந்து அதுக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் முக்கியமான 3 யூனிட்டுக்குமே 5 டெஸ்ட் இருக்கும். பாலிட்டிக்கு 5 டெஸ்ட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இதுக்கும் 5 டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 50 கொஷின் தான். நான் ஸ்கெடியூலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே 4 டெஸ்ட்டு இருக்கும். அடுத்து 5ஆவது டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு 50 கொஷின் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த யூனிட்லேயும் 5 டெஸ்ட் இருக்கும்.
4 யூனிட் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்லேயும் 50 கொஷின் தான் இருக்கும். இந்த 3 யூனிட்லுமே நீங்கள் படித்தாலே இதுலேருந்து 55 கொஷின் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாலிட்டியில் 15 கொஷின், தமிழ்நாட்டின் வரலாறுலேருந்து 20 கொஷின், அடுத்தது எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அதில் வந்து 20 கொஷின். இந்த 3 யூனிட் நீங்கள் நல்லா படித்தாலே இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து வச்சுருக்கோம். ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மில் வந்து 3 யூனிட் டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்தது ஜாகிரஃபியில் வந்து 3 டெஸ்ட் வச்சுருக்கோம். ஜாகிரஃபியில் வந்து 5 கொஷின் தான் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. ஜாகிரஃபியில் கொஷின் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்லையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 கொஷின் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச பிறகு தனியாக வந்து இண்டிவிஜுவலாக ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கல. இந்த 2 யூனிட்டும் முடிஞ்ச பிறகு 2 யூனிட்டையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். அதை பாருங்கள். டெஸ்ட் 21 செப்டம்பர் வந்து 16ஆம் தேதி. யூனிட் 2வும் அண்ட் 3யும். யூனிட் 2 வந்து புவியியல், யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்ந்துருக்கும். இது 2த்துக்கும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்தது நமக்கு அதிக ஸ்கோர் ஏரியாவான யூனிட் 4, 5 அண்ட் 6லேருந்து திரும்ப ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஏற்கனவே அது இண்டிவிஜுவலாக யூனிட் வைஸாகவும் நம்ம ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். இப்போது அந்த 3 யூனிட்டு சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்தது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து வச்சுருக்கோம். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 வச்சுருக்கோம். இதில் வந்து 75 கொஷின் வந்து கேட்போம். நமக்கு எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 22ஆம் தேதியோடையே எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்தது 28ஆம் தேதி வந்து நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸாம் பக்கத்தில் வந்து ஸ்கெடியூல் கொண்டு போனால் அது நல்லா இருக்காது. அது படிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். இதில் இன்னொரு ஃபுல் டெஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம அப்புறமா சொல்கிறோம். அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த டெஸ்ட் பேட்சில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து ஒன்லி 200 ருபீஸ் தான். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 200 ருபீஸ் தான். இதுவே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து 150 மட்டும்தான். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம குரூப் 4க்கு வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். தமிழ் ஒலி டெஸ்ட் பேட்ச்னு போட்டிருந்தோம். அதில் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து ஒன்லி 150 தான். ஃபீஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து ஏழை எளியோர் மாணவர்களுக்காகவும், அப்புறம் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க. அவங்க தான் நம்மளுடைய சேனல் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம ஃபீஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் வைக்கிறோம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 200, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 150. இது வந்து நீங்கள் எப்படி சென்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த QR கோடுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன்பே, ஜிபே இல்லை அமேசான் பே, பேடிஎம் எதில் வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த 9500485899 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசிப்டை வந்து நீங்கள் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து டெஸ்ட் பேட்ச்க்கான டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அடுத்தது நீங்கள் ரெசிப்ட் வந்து எப்படி சென்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தவறாக ரெசிப்ட் வந்து சென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஷேர் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் பேமெண்ட் பண்ணதை ஒரு டச் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. வெறுமனே நீங்கள் சென்ட் பண்ணப்போ ஒன்லி நீங்கள் என்ன அமௌண்ட்டோ அது மட்டும் காட்டும். இப்போ 200னா 200 மட்டும் காட்டும். அதை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து எங்களால் செக் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி சென்ட் பண்ணுங்க. அப்போ தான் எங்களால் செக் பண்ணி அனுப்ப முடியும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு கொஷின்லாம் எந்த டைமில் சென்ட் பண்ணுவோம், ஆன்சர் கீ எப்படி சென்ட் பண்ணுவோம், இதில் இன்னும் என்னென்னா இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொஷின்ஸ் வந்து ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் வந்து இருக்காது. இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து இருக்காது. ஒன்லி ஆன்சர் கீ மட்டும்தான் இருக்கும். ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வந்து டெலிகிராமில் வந்து சென்ட் பண்ணிடுவோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஆனால் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கே உங்களுக்கு வந்துடும். அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. அடுத்தது கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். அடுத்தது ஆன்சர் கீ பிடிஎஃப் வந்து 8 மணிக்கு வந்து டெலிகிராமில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்சில் இதை டைம் இல்லை டேட் ஏதாச்சும் மாத்திர மாதிரி இருந்தால் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் எதுவும் சேஞ்ச் ஆகாது. எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நடத்திடுவோம். அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்காக மற்ற சப்ஜெக்ட்லாம் நம்ம அப்படியே விட மாட்டோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன முடியுமோ அது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கோம் எப்போவுமே. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம். அதனால் நம்ம டெலிகிராமில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு குவிஸும் போடலாம். அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் நான் சென்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ் அண்ட் மேக்ஸ் ரீசனிங்க்கும்
ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அந்த மாதிரி எப்படி படிக்கணும், ஏன்னா இப்போ வந்து தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டுட்ருக்காங்க, அதை எப்படி படிக்கணும் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நம்ம டெலிகிராமில் சொல்லுவோம். அந்த மாதிரி கொஷின்ஸும் நிறையா சென்ட் பண்ணுவோம். டெலிகிராமில் வந்து டெய்லி வினாக்கள் அனுப்புவோம், அதை நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி வந்து நம்ம கொடுத்துருவோம். அதில் இருக்கிற பாடங்களை வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்து எழுதுனா போதும். கொஷின்ஸ் வந்து வேர் டு ஸ்டடியிலேருந்து ஒரு 70% இருக்கும். 30% வந்து அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்கும். அவுட் ஆஃப் சோர்ஸ்னால் ஏதாச்சும் பாலிசி நோட்ஸு இல்லை கரண்ட் அஃபேர்ஸு இல்லை ஏதாச்சும் மெயினான புக்ஸு, அதாவது பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் இந்த மாதிரி புக்ஸ்லேருந்து இருக்கும். அதை நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுக்கும்போதே என்ன புக்கு ரெஃபர் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே முக்கியமான சிறப்பு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி யார் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மெயின்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது மெயின்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் போடுவோம். இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை, எல்லாருக்கும் கிடையாது. அடுத்தது இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்துங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த ரீசனிங், தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து அது ஆட் ஆகாது. அதனால் கண்டிப்பாக அது வந்து கொடுக்கணும்னு நீங்கள் யாரும் வற்புறுத்தக்கூடாது. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உங்களோட நலன் கருதி மட்டும்தான் இது கொடுக்குறது. மேக்ஸிமம் எல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது வந்து கட்டாயம் கிடையாது. நாம் வந்து ஒரு இஷ்டப்பட்டு மாணவர்களோட நலன் கருதி மட்டும்தான் அது வந்து கொடுக்குறோம். அந்த பாயிண்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து ஓப்பன் டு ஆல் தான், எல்லாருமே எழுதிக்கலாம். கொஷின் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். ஆன்சர் கீ வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எல்லோரும் எழுதி பாருங்கள். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் மாடல் கொஷின் ஏதாச்சும் வேணும்னா, கொஷின் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நம்மளோட யூடியூப் சேனல்லே ஏற்கனவே நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை வந்து நிறையா கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஷின் ஸ்டாண்டர்ட் பற்றிலாம் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. கொஷின் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதுவும் இந்த டைம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் எடுக்க போகிறோம். கொஷின் எடுக்கும் போதும் நான் உங்கள்கிட்ட எங்கேருந்து எடுக்கிறேன், ரெஃபரன்ஸ் புக்கெலாம் என்னென்னு சொல்லிடுறேன். அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து நீங்கள் எழுதினா மட்டும் போதும். நம்மளுடைய சேனலில் இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சீரீஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.